கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலும் ஜூன் மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நம்மை வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கிறார். கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நடத்தின அன்பின் தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். நீங்கள் சுகமாய் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் இருப்பதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக, உங்களுக்கு நன்மையாக இருக்க ஜெபிக்கிறேன். இந்த ஜூன் மாதத்திற்காய் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 115 வசனம் 13 15 வரை நான் வாசிக்கின்றேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு அருமையான ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் பெரியவர்கள் சிறியவர்கள். ஒருவேளை நாம் ஒரு பெரிய பணக்காரர் இல்லாவிட்டால் பெரிய அந்தஸ்து உள்ளவர்கள், அப்படிப்பட்டவர்கள் சிறியவர்கள், மிகவும் எளிமையான நிலைமையில் இருக்கிற சிறியவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் சிறு பிள்ளைகளை கூட ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சிறுமிகள் சிறுவர்கள் அவர்கள் மேலேயும் அதிக அன்பும் அக்கறையும் அவர் பிரியமும் உள்ளவர். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த தெய்வ பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதே போல நம்ம குடும்பத்திலும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம் தெய்வ பயத்தை நல்ல கதைகள் மூலமாய், நீதி கதைகள், நல்ல உவமைகள், இவைகள் மூலமாய் நாம் தெய்வ பயத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பெற்றோர் தேவனுக்கு பயந்ததினால் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை பிள்ளைகளுக்கு அவ்வப்பொழுது எடுத்து அவர்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும். அது மிகுந்த ஆசீர்வாதத்தை குழந்தைகளுக்கு கொண்டு வரும். குழந்தைகள் தாய் தகப்பனை தான் தங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சிறியவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளையும் நான் என்ன செய்வேன்? வர்த்திக்க பண்ணுவேன். ஸோ தயவாய் இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே வரும்படி நாம் அதிக முயற்சிகளை எடுக்கணும். நம்முடைய குடும்பமே தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம் என்பதை நாம் நிலைநாட்டணும். நம்முடைய பிள்ளைகள்
அறிந்திருக்கணும். என் தாய் தகப்பன் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. அவங்க தேவனுக்கு பயந்தவர்கள். அதனால தான் கடவுள் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அது நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா விளங்கும், நல்லா புரியும். அப்பாவினுடைய தெய்வ பக்தி, அம்மாவினுடைய ஜெபம், இன்னும் தாத்தா பாட்டியினுடைய அந்த தெய்வ பக்தி, அந்த ஆசீர்வாதம்தான் நாம் நல்லா சுகமாய் ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு காரணம் என்பதை நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். பாருங்க, ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் யோசேப்பை அவர் தகப்பன் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 49 வசனம் 22. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவர் மேல் படரும். யோசேப்பு ஒரு கனி தரும் செடி. இந்த வார்த்தை எனக்கு ஒரு 16-17 வயது இருக்கும் பொழுது இந்த பகுதியை நான் வாசித்தேன். இன்னும் நான் கரெக்டாக சொல்லணும் அப்படி என்றால் 1975 வருஷம் ஒரு மே ஜூன் அந்த சமயத்தில் தான் நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் இந்த நான் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய வயது ஒரு 13-14 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் இந்த வசனத்தை நான் வாசித்தேன். வாசித்தவுடன் எனக்கு அது மனதில் ஆழமாய் பதிந்தது. அதை நான் அண்டர்லைன் பண்ணி இன்னும் நான் என்ன செய்தேன் என்றால், அந்த இடத்துல அந்த யோசேப்புக்கு பதிலாய் என்னுடைய பெயரை எழுதி வின்சென்ட் கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றுகள் அண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்கிற அந்த வசனத்தில் என்னுடைய பெயரை நான் எழுதினேன். ஆசைப்பட்டேன் நான் ஒரு கனி தரும் செடியாக இருக்கணும்னு சொல்லி. எனக்கு யாரும் பிரசங்கெல்லாம் இதை குறித்து பண்ணதை நான் கேட்ட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலம் என்னோடு அன்றைக்கு அந்த இளம் வயதில் இடைப்பட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை கனி தரும் செடியாய் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான குடும்பங்களே, அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கனி தரும் செடியாய் ஆசீர்வதிப்பேன். வில்வீரர் அவனை மனவடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, எங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோமோ, தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, தேவனுக்காக ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, தேவனுக்கு பிரியமாய் நாம் இருப்பதினால் தேவன் நம்மை அளவிற்கு அதிகமாய் ஆசீர்வதிக்கும் பொழுது, இந்த வில் வீரர் அப்படி என்று சொல்லப்படுவது நமக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசின் வல்லமைகள், நமக்கு விரோதமாய் எழும்புகிற போராட்டங்கள், நமக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய மனிதர்கள், இவர்கள் நமக்கு விரோதமாய் செயல்படுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பெரியோரையும் சிறியோரையும்
ஆண்டவர் ஆசீர்வதித்தால் என்ன நடக்குமாம்? 24வது வசனம், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோப்புடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனாலே அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய வில் அது நின்றது, உறுதியாய் நின்றது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வில் அப்படி என்று சொல்லும் பொழுது நம்ம தொழில், நம்ம தரிசனம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அழைப்பு, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற திட்டங்கள், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு சில திட்டங்களை நீங்கள் திட்டமிட்டு இருக்கலாம். உங்களுக்கு சில ஆசைகள் இருக்கலாம். நான் இதை செய்யணும். என்ன ஒரு சராசரி மனிதனுடைய ஆசை என்ன? முதலாவது அவன் ஆசைப்படுவது தனக்கு ஒரு சொந்தமான ஒரு வீடு இருக்கணும். என்ன அப்படி ஒவ்வொரு குடும்பமும் ஆசைப்படும். அதை போல உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம். ஒருவேளை இந்த காலத்தில் உங்கள் குடும்பம் இன்னும் முன்னேற்றத்திற்கான காரியங்களை செய்யலாம். உங்கள் பிள்ளைகள் நல்ல காலேஜுக்கு போவதற்கு நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். அவர்கள் விரும்புகிற இன்ஜினியரிங்கோ மெடிசனோ, இல்லைன்னா வெளிநாடுகளில் படிப்பதற்கோ, இல்லைன்னா ஒரு வேலை, ஆண்டவரே இந்த வேலைக்காய் நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன், இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணுறேன், எக்ஸாம்ஸ் எழுதுகிறேன், எனக்கு ஒரு காரியம் நடக்கணும். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியம், ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களுடைய அந்த பொறுப்புகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, ஆகவே உங்களுடைய வில் ஒரு நாளும் தளர்ந்திடாதபடி இன்னும் போராடுங்க, முயற்சி எடுங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில் சாதிப்பது என்பது எளிது அல்ல. வாழ்க்கையில் முன்னேறுவது என்பது எளிது அல்ல. ஆனால் ஜெயிப்போம், நிச்சயம் முன்னேறுவோம். அவர் தொடர்ந்து யாக்கோப்பு தன் மகனை ஆசீர்வதிக்கிறார். உன் தகப்பனுடைய தேவனால் அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. நித்திய பர்வதங்கள் முடியும் மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பனுடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சம் தலையிலும் வருவதாக. இந்த இடத்துல யாக்கோப்பு சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர், உன் தகப்பனுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு துணையாயிருப்பார். அவர் உன்னை வானத்தின் ஆசீர்வாதத்தினால், பூமியின் ஆசீர்வாதத்தினால், குடும்ப ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பார். என்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய உச்சம் தலையின் மேல் இருக்கும். பிரியமானவர்களே, அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்ம தலை மேலே ஆசீர்வாதம் தங்கணும். நம்ம தலை மேலே நம்மை ஆசீர்வதிக்கிற அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நம்மை ஆசீர்வதிக்க நாம் ஆரம்பித்தால் நம்முடைய தாய் தகப்பன் நம்மை
ஆசீர்வதிக்கிறவர்கள். அவர்கள் ஆசீர்வதிப்பாங்க. சில நேரத்தில் நாம் அவர்களுடைய இருதயத்தை உடைக்கும் பொழுது, கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, சில தவறுகள், சில நேரத்தில் பெற்றோரை நாம் தலைகுனிய வைக்கும் பொழுது அவர்கள் சபிக்கவும் செய்வார்கள். சில நேரத்தில் அம்மா சொல்லுவாங்க, இப்படி அம்மாவை அழ வைக்கிறியே, நீ நல்லா இருப்பியா? ஆனால் அதெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருவதில்லை. அந்த நேரத்தில் கோபப்பட்டு பேசுவாங்க. ஆனால் அவர்களுடைய உண்மையான இருதயம் தன்னுடைய மகன், தன்னுடைய மகள், தன்னுடைய கணவன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவருடைய தலையிலையும் சாபம் நிற்கக்கூடாது. சாபம் நம்ம தலையில் நிற்கக்கூடாது. சாபமான காரியங்கள், பழி சொற்கள், நிந்தைகள், அவமானங்கள், இது நம்ம தலையில் நிற்கக்கூடாது. ஆனால் அப்பப்போ வந்து சில நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க தான் செய்யுது. என்ன, நம்மை குறித்து தவறாய் சொல்லலாம், நாம் செய்யாததை செய்தேன் என்று சொல்லலாம், நம்ம குறித்து அவதூறுகள் பேசப்படலாம். அதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. உங்கள் தலையின் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். என்ன, நீதிமானுடைய தலையின் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த மாதம் மட்டுமல்ல, என்னாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கணும். ஆனால் நீங்கள் உங்கள் தலையை பரிசுத்த ஆவியினால அபிஷேகிக்கப்பட்ட தலையாக இருக்கட்டும். என்ன, இயேசுவின் இரத்தத்தினால நாம் கழுவப்பட்டவர்களாய், பாவம் நீக்கப்பட்டவர்களாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்யட்டும். தாவீது சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அன்பானவர்களே, நம்முடைய தலையில் புண்ணியங்கள் இருக்கட்டும். நம்முடைய தலையில் நம்முடைய தாய் தகப்பன், நம்முடைய முற்பிதாக்கள், தாத்தா பாட்டி, அவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். இன்னும் சொல்ல போனால் நம்ம தலையில் ஊழியக்காரர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். என்ன, நாம் அதை ரொம்ப விரும்புவோம். நிறைய நேரம் நாம் ஒரு சிறப்பு கூட்டத்திற்கு போகும் பொழுது நம்ம குடும்பமாய் போய் அந்த இடத்துல பிள்ளைகளை கையை பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு போய் அந்த தேவ மனுஷன் நம்ம மேலேயும் நம்ம பிள்ளைகள் மேலேயும் அவர் கை வைத்து ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நாம் அவ்வளவு ஆசைப்படுவோம். என்ன, ஏன்னா தேவ ஊழியர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். ரொம்ப வருடங்களுக்கு முன்பு டிஜிஎஸ் ஐயா அவர்கள், டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் சிங்கப்பூருக்கு வந்திருந்தாங்க. அப்போது என்னுடைய மூத்த மகன் சாமுவேல் மோரிசன், நான் நினைக்கிறேன் ஒரு வயசுக்குள்ளே இருந்தான். ஆமாம், நடக்கக்கூட முடியலை, அந்த ஸ்டேஜில் அவன் இருந்தான். அப்போ நாங்கள் அவங்களை பார்க்க போயிருந்தோம். எங்களை அவர்கள் ஆசீர்வதித்தார்கள். நாங்கள் என்ன செய்தோம், அந்த குழந்தையை அவர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்த பொழுது அவர் அவனை தூக்கி மடியில் உட்கார வைத்து கொண்டு
அவனோடு கூட விளையாடி கொண்டு அவனை ஆசீர்வதித்தார். என்ன? ஸோ நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம், நம்ம குழந்தைய தேவ மனுஷர்கள் ஆசீர்வதிக்கணும், அவங்க ஆசீர்வாதம் நம்ம தலைமையில் இருக்கணும். ஒரு முறை அப்படி தான் நாங்கள் ஊழியத்தை சிங்கப்பூரில் ஆரம்பித்து ஊழியம் சிறப்பாய் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்துவதற்கு சாம் செபதுரை ஐயா அவர்களை அழைத்திருந்தோம். அவங்க வந்து நல்ல மீட்டிங்கை முடிச்சுட்டு அவங்க போனாங்க. போகும் பொழுது கடைசியாக அவர்களை ஏர்போர்ட்டில் வழி அனுப்பும் பொழுது நான் என்ன செய்தேன், ஏர்போர்ட்டு தான் ஆனாலும் அவர்களுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஆசீர்வதிக்கும்படி கேட்டேன். என்ன, அவங்களே ஒரு மாதிரி, என்ன ஏர்போர்ட்டில் இந்த பாஸ்டர் முட்டி போட்டு ஆசீர்வதிக்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் அவர்கள், ஏன்னா அந்த சூழ்நிலை நல்லா இருக்காதுல்ல, ஆனாலும் செபித்தார்கள். ஏனென்றால் நம்ம தலை ஆசீர்வதிக்கப்பட்ட தலையாய் மாறணும்னு சொல்லி அநேக ஊழியர்களிடத்தில் நாம் போய் தலை வணங்கி ஜெபிக்கிறோம். ஐயா, எங்கள் தலையின் மேலே கை வைத்து ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அதே மாதிரி பல நேரங்களில் என்னிடத்தில் கூட சிலர் வந்து அப்படி ஜெபிக்க வருவாங்க. ஒரு முறை சென்னை விமான நிலையத்திலிருந்தேன் நம்முடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தற்செயலாய் அங்கே பார்த்தேன் அந்த ஏர்போர்ட்டில். உடனே அவர் முழங்காலில் நின்று ஜெபிக்க சொல்கிறார். அவர் என்னை விட வயதில் நல்ல மூத்தவர், ஒரு பெரிய மனுஷன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தயக்கம் ஆயிடுச்சு. என்னையா இவ்வளோ ஒரு நல்ல வயதுள்ள ஒரு ஐயா இப்படி டக்குன்னு முழங்கால் படிட்டாரே. ஏன்னா நம்ம தலை மேலே ஆசீர்வாதம் இருக்கணும். பிரியமான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த யோசேப்பினுடைய தகப்பன் சொல்கிறாரு, யோசேப்பின் சிரசிலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய அந்த உச்சம் தலையிலும் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் தங்கணும். ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம் தங்கணும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் தமக்கு பயந்த பெரியோர் சிறியோரை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் நல்லா ஜெபிக்கணும். உங்கள் தலை மேலே அபிஷேகம் இருக்கணும். உங்கள் தலை மேலே பெற்றோருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். ஊழியக்காரர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். சரியா? சிறு பிள்ளைகள் உங்களுக்கு அந்த 6, 7 அந்த இளம் வயதில் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்களை படிப்பீங்க. அந்த அங்கிள் வந்தால் பிரைஸ் தி லார்ட் அங்கிள், அந்த நம்ம இப்போல்லாம் அது மறந்து போச்சுது, கையெடுத்து வணக்கம், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அப்போ அந்த பெரியவங்க அணைச்சி காட் பிளஸ் யூ டியர், தலையில் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து நல்லா இருக்கியாமா, அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அப்படி உருவாக்குங்க. அப்படி நம்முடைய உச்சம் தலையில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். இன்னும் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை தராருன்னு பாருங்க. யாத்திராகமம் 23 25 மற்றும் 26 வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நல்லா ஆராதி, உன் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்க, ஆராதிங்க.
வார நாட்களில் ஜபங்களில் கலந்து கொள்வது ரொம்ப நல்லது. என்ன, பெண்கள் கூட்டம் இருக்கும், பைபிள் ஸ்டடி இருக்கும், கலந்துக்கங்க. என்ன, உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் சபை இல்லாட்டா ஜபங்கள் நடக்குமானால் போய் கலந்து கொள்ளுங்க. விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நமக்கு மிகவும் அவசியம். குடும்பமாய் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போய் ஆராதிங்க. என்ன, குடும்பமாய் ஆராதிங்க. குடும்பமாய் உட்கார முடிந்தால் குடும்பமாய் உட்காருங்க. சில ஆலயத்தில் பெண்கள் தனியாய் ஆண்கள் தனியாய் உட்காருவாங்க. எங்களுடைய ஆலயத்திலெல்லாம் குடும்பமாய் உட்காரலாம். என்ன, குடும்பமாய் உட்காரலாம். அது ஓகே, அது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் குடும்பமாய் ஆலயத்துக்கு வாங்க, வந்து ஆண்டவரை சேவிங்க. ஆண்டவருக்கு காணிக்கை, ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுத்து தேவனுடைய ஊழியத்தில் நீங்கள் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் அப்பத்தை உன் தண்ணீரை அவர் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன்னில் இருப்பதில்லை, உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன். அன்பானவர்களே, கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தரணும், நீங்கள் பெருகணும். கர்த்தர் சங்கீதம் 115 தான் இந்த மாதத்திற்காய் தேவன் கொடுத்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பு பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் ஆண்டவரே ஜனங்கள் தவிக்கிறார்கள். செழிப்பு இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், சுகம் இல்லாமல் ஆண்டவரே தத்தளிக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க. அப்பா, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான எனது அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் ஆசீர்வாதம் இறங்குவதாக. ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய செழிப்பு, உம்முடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. கர்த்தருக்கு பயந்து தேவனை தேடுகிற ஒருவேளை இந்த நாளில் இருந்து நான் ஆண்டவருக்கு பயந்து நடப்பேன், என் தலையில் ஆசீர்வாதம் இருக்கணும், சாபம் வேண்டாம், சாபம் என் தலையில் என் குடும்பத்தில் சாபம் வேண்டாம் என்று ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். படிப்புக்காய் ஜெபிக்கிறவர்கள், எதிர்காலத்திற்காய் ஜெபிக்கிறவர்கள், திருமணத்திற்காய் ஜெபிக்கிறவர்கள், குழந்தை பாக்கியத்திற்காய் ஜெபிக்கிறவர்கள், எனக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று கதறுகிறவர்கள், அப்பா என் தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், ஆண்டவரே என்னுடைய வருமானம் பெருகணும், ஆண்டவரே எனக்கு ஒரு நிலையான வருமானம் இருக்கணும், எனக்கு நல்ல வேலை இருக்கணும் என்று எதற்காய் கலங்குகிறார்களோ நீர் ஆசீர்வதியும். கடன் பாரங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், சரீரத்தில் தீராத வலிகள், ஐயோ வலியினால் இரவும் பகலும் நான் வேதனைப்படுகிறேனே. யோபு சொல்றாரு, என் எலும்புகள் துளையிடுகிறதை போல எனக்கு வலி, அந்த வலியிலிருந்து விடுதலை ஆகட்டும், அந்த கண்ணீரிலிருந்து விடுதலை ஆகட்டும், பிசாசின் சோதனையிலிருந்து விடுதலை ஆகட்டும். ஆண்டவரே எல்லா விதமான தகப்பனே, ஆண்டவரே சாத்தானின் கிரியைகளிலிருந்து
ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் விடுதலை ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தை தாரும், ஆசீர்வதியும். பெரியவர்களையும் சிறியவர்களையும் ஆண்டவரே, பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களை பெருக பண்ணும், வர்த்திக்க பண்ணும், நிறைவாய் வையும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருங்க. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0414200675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. IFSC கோட் KVBL 0001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.